நான் சொல்ல போகிற அந்த 5 வெப்சைட்லேயும் உங்களால் போய் 100% ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரேஞ்ச் $10 $20 இருந்து $100 $1000 வரைக்கும் வேரி ஆகும். ஈவன் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எந்த விதமான நாலேஜும் இல்லைன்னா கூட நீங்கள் இதை செஞ்சு கொள்ளலாம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை மாதிரி கிரிப்டோ கரன்சியில் 100% ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற ஏர்னிங் மெத்தட்ஸோட நேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸ் ஹண்டிங் அப்படி கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னால், கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டுகள் அவங்க ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களோட பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி டோக்கனை மார்க்கெட்டிங்குக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அப்படி ஏர்லி அடாப்ஷனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறாங்க. இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ப்ராஜெக்டை நிறைய பேர்கிட்ட கொண்டு போயிடலாம். அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போய் 4-5 இன்வெஸ்டர்ஸ்ட்டை கதைச்சி அப்படி இல்லாட்டி பூஸ்ட்ரப் பண்ணி அவங்களோட ஓன் ஃபண்டை போட்டு அந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டெமோ மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து உருவாக்கிடுவாங்க. இப்போ உருவாக்கினது பிறகு அந்த ப்ராஜெக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, கிரிப்டோவில் இருக்கிற 199 விதமான ப்ராஜெக்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் பேசிஸ் தான். அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்றை சால்வ் பண்ணுற மூலம் பணம் மேக் பண்ணுற அவங்களுக்கும் ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸுக்கும் பணம் மேக் பண்ணுற இதுதான் எல்லா ப்ராஜெக்டோட பர்பஸ். நார்மலாக கிரிப்டோ மட்டும் இல்லை, எல்லா வகையான கம்பெனி ப்ராஜெக்ட் எல்லாத்தோட பர்பஸுமே ப்ராஃபிட் தான். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றில் ப்ராஃபிட் எப்போ வரும்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்டை நிறைய பேர் யூஸ் பண்ணக்குள்ள, அந்த ப்ராஜெக்டோட ஒரு சர்வீஸ் பேஸாக இருந்தால் அந்த சர்வீஸை நிறைய பேர் பாவிக்கக்குள்ள, அப்படி ப்ராடக்டாக இருந்தால் அந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்கக்குள்ள தான் அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர்ட்ட அது போய் சேரணும்னு சொன்னால் அவங்க மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான் இந்த ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்ட் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும், நிறைய பேர் தெரியாது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கிரிப்டோ கம்யூனிட்டிக்குள்ளே ஏர்ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸும் இருக்கு, கலாட்டரல் ஏர்ட்ராப்ஸும் இருக்கு. நான் கதைக்கிறது ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸை பற்றி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களோட சோஷியல் மீடியாக்களில் சில டாஸ்க்கு தந்து அந்த டாஸ்க்குகளை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தருவாங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி தந்து அட் த எண்ட் யார் கூடுதலாக பாயிண்ட்ஸ் வச்சுக்காங்களோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சியை உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பிளாக் செயின் ப்ராஜெக்டாக இருந்தால் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது டெலிகிராம் பேஸ்டு ஏதாவது ப்ராஜெக்ட் எதுனானா அவங்களோட ப்ராஜெக்டை ஒன்று மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீ டோக்கன்ஸ் தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி அதில் ஏர்லியாக நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள அதில் வர பக்குகளை இல்லை வர பிரச்சனைகளை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஒரு யூஸர் ஒன்றை காட்டணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை பப்ளிக்காக கொண்டு வரதுக்கு முதல்ல அதில் இவ்வளோ யூஸர் இருக்காங்க, இவ்வளோ யூஸர் இப்படி பாவிச்சிருக்காங்கக்குள்ள அவங்கள அந்த முதல் பிரச்சனையை வழங்கும் அதெல்லாம் என்ன சால்வ் பண்ணலாம். அதோட அவங்க வெளியால் கொண்டு போகக்குள்ள ஆல்ரெடி இவ்வளோ யூஸர் பேஸ் ஒன்று உங்களுக்கு இருக்கீங்கக்குள்ள புது ஆக்களுக்கு ட்ரஸ்ட் ஒன்று வரும். அதனால யூஸர் பேஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு இந்த ஏர்ட்ராப்பை பாவிப்பாங்க. இப்படியான கிரிப்டோ ப்ராஜெக்டுகளை ஃபைன் பண்ணி அந்த ப்ராஜெக்டுகளுக்குள்ளே போய் நீங்கள் அவங்களோட டிஸ்கோர்டில் டெலிகிராமில் இருந்து அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த ப்ராஜெக்டில் இருந்து நீங்கள் குவாலிஃபை ஆவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக டோக்கன் தருவாங்க. இப்படி அவங்க ஃப்ரீயாக டோக்கன் தருவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டோக்கன் எல்லாம் இந்த வேர்த்தும் இல்லாமல் தான் இருக்குது, அப்படி இல்லாட்டி இன்னொரு வேர்த்தில் தான் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட டேட் ஒன்றை வச்சு அந்த டோக்கனை எதுனான ஒரு லான்ச் பேடில் அப்படி இல்லாட்டி எதுனான ஒரு எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பேட்லேயோ எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணக்குள்ள அது அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்காங்க பேக்ரவுண்டில், அந்த ப்ராஜெக்டோட டீமை பொறுத்து, அந்த ப்ராஜெக்டோட எந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங்க்கு மெனக்கட்டிருக்காங்கிறத பொறுத்து, எந்த அளவுக்கு அவங்களோட கம்யூனிட்டி பெருசாக இருக்குங்கிறத பொறுத்து நாளைக்கு அவங்க லான்ச் பண்ண உடனே அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10x 100x ஈவன் 1000x கூட பம்ப் ஆகுறது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி அந்த ப்ராஜெக்ட் டோக்கன் அந்த அளவுக்கு ப்ரைஸில் பம்ப் ஆகக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச அந்த டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வேல்யூ போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வேல்யூ போகக்குள்ள நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச டோக்கனில் நீங்கள் டீசென்ட்ரலைஸ்டாகவோ அப்படி இல்லைன்னு சொன்னேன் அவங்க எந்த இதில் லான்ச் பண்ணாங்களோ அந்த இது இடத்துக்கு கொண்டு போய் அங்கே செல் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த ஏர்ட்ராப் செல்கிற சிம்பிள் கன்செப்ட். ஆனால் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற எல்லா ஏர்ட்ராப்புமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. 100க்கு ஒரு 98-99 விதமான ஏர்ட்ராப் பெருசாக சக்ஸஸ் கிடைக்காது. அப்படி இல்லாட்டி அவங்க லான்ச் பண்ணாலும் அந்த நினைச்ச மாதிரி அந்த டோக்கன் ப்ரைஸ் பயங்கரமாக பம்ப் ஆகாது. ஆனால் 100ல் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஹிட் ஒன்று அடித்து அந்த 99 ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு தராத ப்ராஃபிட்டை ஒரு ப்ராஜெக்ட் தரும். ஒரு ப்ராஜெக்ட்லேயே $1000 $2000 ஜஸ்ட் ஏர்ட்ராப்பில் மட்டும் ஏர்ன் பண்ண ஆட்கள் கூட இருக்காங்க. நம்மளோட கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்காங்க. இப்படியான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் எங்கே கண்டுபிடிக்கன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ஒன்று வரும். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஏர்ட்ராப் ஐயோ, இந்த எர்னிஃபை, அடுத்த டெப்ரேடார், அடுத்த காயின் மார்க்கெட்க்கு இந்த லேயர் 0, மற்றது இந்த ஜெட் கேசிங்,
ஸ்டாக் நெட் இதை மாதிரியான பிளாட்ஃபார்ம்களில் போனீங்கன்னு சொன்னால் இந்த ஏர்ட்ராப்ஸுகளை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எல்லா ஏர்ட்ராப்புமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், சேமாக இருக்கும். போனால் பட்டனு தட்டினா டோக்கன் கிடைக்கும். இந்த மாதிரி இல்லை. சில ஏர்ட்ராப்ஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஒரு விஷயத்தை அந்த ஆப்புக்குள்ளே போய் லாகின் பண்ணி பார்க்குற விஷயத்தை வருஷக்கணக்கில் செய்ய சொல்லுவாங்க. சில ப்ராஜெக்ட்டுகள் 1 month 2 monthலேயே நீங்கள் ஏர்ட்ராப் செய்யக்குள்ள உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். சில டோக்கன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக டைம் எடுத்துகிட்டு போகும். சில டோக்கன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெஸ்ட் நெட்டில் போய் அந்த பிளாக் செயினில் நீங்கள் இன்டராக்ட் பண்ணி அந்த விஷயங்கள் செஞ்சு உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணி அப்படின்னு நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயமா இருக்கும். சில ஏர்ட்ராப்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சோஷியல் மீடியாக்களில் அவங்களோட ட்விட்டரில் விஷயங்களை ஷேர் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி என்னென்ன இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சின்ன விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாம் என்ன மாதிரி டாஸ்க் வச்சுருப்பாங்க, என்ன மாதிரி விஷயம், இது எவ்வளோ காலம் எடுக்குங்கிறது ஒவ்வொரு ப்ரொஜெக்டை பொறுத்து மாறுபடும். அதெல்லாம் எப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்டாக உள்ளுக்கு போய் பார்த்து படித்து தான் நீங்கள் செஞ்சு கொள்ளணும். இதை ஈஸியாக எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் எடுத்து அந்த ப்ரொஜெக்டை ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் என்ன செய்யணும் அந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி நீங்கள் ChatGPTயில் போட்டு இது சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை சிம்பிளாக சொல்லுங்கள், இல்லாட்டி ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் ChatGPT கேட்டாலே ChatGPT உங்களுக்கு கிளியராக ஒவ்வொரு விஷயமா சொல்லும். அந்த விஷயத்தை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து ஒரே ஒரு ஏர்ட்ராப் ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து அந்த ஏர்ட்ராப் ப்ரொஜெக்டில் போய் செஞ்சு பார்த்து போட்டு ஏர்ட்ராப் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லப்படாது. ஏர்ட்ராப் நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தால் ஃபுல்லாக இறங்கணும். ஏர்ட்ராப்பை ஃபுல் டைம் செஞ்சால் மட்டும்தான் ஏர்ட்ராப் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒன்று மணி இன்வெஸ்ட் பண்ணுறது, சில 2 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 199 அந்த ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுற டாஸ்கெல்லாம் தான் இருக்குது. அநேகமானதுக்கு இப்போ ஐடிஐன்னு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலாட்ரல் ஏர்ட்ராப்ஸ், அதை பற்றி நான் வேறு வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது நான் கதைக்கிறது ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸை பற்றி. ஸோ இதோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி நீங்கள் எந்த அளவுக்கு மாஸ் வால்யூமில் எந்த அளவுக்கு கூடுதலான டைம் இன்வெஸ்ட் பண்ணி செய்றீங்கிற பொறுத்து தான் இந்த ஏர்ட்ராப்பில் சக்ஸஸ் இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப்ஸில் சக்ஸஸ் கிடைக்குமா, இது ஃபேக்காக ரியலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது 100% ரியல். நிறைய பேர் சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. எங்களோட கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் ஏர்ட்ராப்பை ஃபுல் டைமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்கும் செட் ஆகாமான்னு கேட்டால் இல்லை. உங்களால் 100% 100% டைம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்கள் ஈஸியாக கிவ் அப் பண்ணி ஒரு நாள் 2 நாள் செஞ்சு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சொன்னால் ஏர்ட்ராப்பில் இருந்து தள்ளி ஏர்ட்ராப் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. நான் ஏர்ட்ராப் செய்கிறதா என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் இல்லை, நான் பெருசாக ஏர்ட்ராப் செய்கிறது. என்ன காரணம்னு சொன்னால் எந்த டைமை நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு காணாது. சிலாக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காணும். இப்போ சிலாக்களுக்கு ஒரு $1000 ஒரு மாதத்தில் கிடைச்சாலே இப்போ அதை எல்கேஆர் கன்வெர்ட் பண்ணக்குள்ளே எவ்வளோ வரும்? 3 லட்சம் வரும். 3 லட்சம் மாதங்களுக்குள்ளே லைக் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் நான் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் $1000 மந்த்துக்குங்கிறது எல்லாம் காணாது. ப்ளஸ் அதுக்கு நான் 30 நாளும் ஏர்ட்ராப்பை மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கமோட இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம். ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு ஆக்டிவ் இன்கம் பேஸை விட பேசிவ் இன்கம் பேஸில் தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு விருப்பம். ஸோ அதனால் நான் ஏர்ட்ராப் செய்கிறேன்னு கேட்டால் நான் ஏர்ட்ராப் பர்சனலாக செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு இதே மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி மேலதிகமான நாலேஜ் எடுக்கணும், அப்படி கிரிப்டோ கரன்சி இருக்கிற ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம் சம்மந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், அப்படி மொனடைஸ் அட்டென்ஷனை பற்றி படிக்கணும், அப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியோட மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் கிட்டீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை எங்கே ஜாயின் பண்ணுறாங்க மேலே டீட்டெயில்ஸை தரோம். பாய்.